இன்றைய நாளும் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் ஒரு பிரதான தலைப்புச் செய்தியும் ஒரு சிறிய செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையிலே அந்த செய்தியை பார்க்கலாம். புஞ்சி சந்தைய கல் දැමීම ஜனபதித் மெகோத் ஜனதா ஐத்திய கடகரலா என்ற செய்தி வந்திருக்கின்றது. தேர்தல் தொடர்பாக, உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிற்போட்டது தொடர்பாக. அதே போன்று பால பேத் நடுவ கேலிய மானசிக வைத்திய மண்டலையை கட்ட, அதாவது தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குழுவினரை மனநல வைத்திய அதிகார சபைக்கு அல்லது மனநல வைத்திய சபைக்கு அவர்களை கூட்டிச் சென்று காட்டப்போகின்றார்களாம். அடுத்ததாக அத பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். புஞ்சி சந்தைய கடினமின் தியன் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகிய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். புஞ்சி சந்தையை தீர்நேட்ட கொமிசம ரெஸ்வாய் என்று வந்திருக்கின்றது. அந்த புஞ்சி சந்தை என்றால் குட்டி தேர்தலை நடத்துவதற்கான குழு ஒன்று கூடியிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். திவைன பத்திரிகையில் தான் மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. மினிஸ் ஐத்தித் கெடிமின் என்ற செய்தியும், அதே போன்று ரணில்கே வெட்டுப்ப வித்ராக் ருப்பியால் அனுவத்தாஸ் பன்சியாய், அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சம்பளம் 97,500 ரூபாவாகவும், சஜித் திலக்ஸ அனுபந்தாத் ஆயசே அசூயக்காக் தீமனாவ சஜித் பிரேமதாசைக்கு 2,95,681 ரூபா கொடுப்பனவு கிடைக்கின்றதாம். அனுரகுமார் திசாநாயக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தோடு சேர்ந்து கிடைக்கின்றதாம். அதே போன்று நாமல் ராஜபக்சேக்கு 4,54,285 ரூபாய் மாத வருமானம் கிடைக்கின்றதாம். இதெல்லாம் வேட்பாளர்கள் அவர்களது வருமானத்தை காட்டுமாறு கூறப்பட்டது. அதற்கமைய விஜயதாச ராஜபக்சேக்கு 13 லட்சம் வருமானம் வருகின்றதாம். அதே போன்று ரோஷான் ரணசிங்கேக்கு 30 லட்சம் விதேச வெட்டுப்பாக், அதாவது வெளிநாட்டு சம்பளம் ஒன்று கிடைக்கின்றதாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையில் ரட்டவால் திஸ்பாக்கின் விசா காஸ்து நெத்திவ மிரட்ட என்ன அவசர 35 நாடுகளின் பிரஜைகளுக்கு இலங்கை வருவதற்கான வாய்ப்பு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் கிடைக்கின்றது. மௌபிம பத்திரிகையில் அடுத்த செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் செய்தியாக சந்தனொப்ப வெத்மீம் மூலிக ஐத்திவாசிக்கமா கடக்கிரிமா, அதாவது உரிமை மீறலாக இருப்பதாகவும் தேர்தலை நடத்தாமை என்றும், அதே போன்று அஜித் நிவாட் கப்ரால் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கின்றது.